ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இது என்ன ஒரு விலாகுன்னு பார்த்தா, நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்த சூரிய பகவான் கோவில். இது எங்கே இருக்குதுன்னா பெங்களூரில் இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா சொல்லுங்கள், அதை நான் பின் பண்ணி விட்றேன். உண்மையாக ரொம்ப அழகான ஒரு கோவில், ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு கோவில், நீட் அண்ட் க்ளீன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ரஷ் புஷ் பண்ணிக்கின்னு சண்டை போட்டு போகிற மாதிரி ஒரு கோவில் இல்லை. ரொம்பவே அழகான அமைதியான ஒரு கோவில். ஆனால் பழமையான ஒரு கோவில். ஏன்னா அந்த கோபுரத்தை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப 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 பழமையான ஒரு கோவில். ஆனால் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தா அங்கே ஐயரும் கூட தமிழ் ஆளுங்க தான் இருந்தாங்க நிறைய, நான் பார்த்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்லாம். அப்புறம் கோவிலுக்குள்ளே போனால் கொஞ்சம் க்யூ நின்று போனோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து என் அப்பன் சிவன் ஐயா இருந்தார். அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அப்படியே க்யூ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு, ஏன்னா அன்றைக்கி சண்டேங்கிறதால உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப க்யூ வந்து அப்படின்னா ஒரு மாதிரி துவதம் போகிற மிஸ்ல ஒருத்தராக பொறுத்து நிதானம். ஏன்னா மூலஸ்தானத்துக்குள்ளே அவ்வளோ அமைதியாக போகணும். ஏன்னா மூலஸ்தானத்தை கிட்ட அலோவ் பண்ணுறாங்க, ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. மூலஸ்தானம் அந்த ரூமுக்கு கிட்ட அலோவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து நம்ம நாகத்தம்மா இருந்தாங்க. அங்கே கூட பாருங்கள், பின்னால் வந்து மகாவிஷ்ணு சின்னதாக வச்சுருந்தாங்க. அழகாக இருந்து சத்யநாராயணான்னு சொல்லிட்டு பேரில் வச்சுட்டு இருந்தாங்க. அவரையும் பார்த்துட்டு பாருங்க, மஞ்சள் கிஞ்சல் பூசி அந்தளவுக்கு ரஷ் பண்ணிக்கினே கிழிச்சு பண்ணிக்கினே இல்லை, நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அதுக்குள்ளே சென்டரில் பார்த்தா இவர் வந்தார். இவர் வந்து அங்கே இருக்கிற வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொதிமெல்லாம் ஒரு வழி பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி அவரை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா மூலஸ்தானம், நான் வந்து இங்கே பெங்களூர் நிறைய கோவிலுக்கு போயிருக்கிறேன். மூலஸ்தானத்துக்கு கிட்ட அலோடு கிடையாது. அப்படின்னா அந்த ரூமுக்கு முன்ன வரைக்கும் கூட அலோடு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணி அப்படி அப்படியே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கு மேலே இது கேட்க மாட்டாங்க, நட்சத்திரம் இது கேட்க மாட்டாங்க. அர்ச்சனை பண்ணும்போது அங்கே ரொம்ப பொறுமையாக பசங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பசங்களையும் தொட வச்சு அவங்களையும் வந்து அழகாக இது பண்ண வச்சாங்க. அவங்களுக்கும் ஒரு இடத்த கொடுத்தாங்க. அப்படின்னா மூலஸ்தானத்துக்குள்ளே வந்து ஒரு 20 பேர் போய் நிற்கலாம். அந்தளவுக்கு தான் ஃபஸ்ட் ரவுண்டு. அப்படி தான் ரவுண்டாக அமைச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக பொறுமையாக எல்லாருடைய பேரை அர்ச்சனை கேட்டு எல்லாருக்கும் அந்த பாதம் வச்சு ரொம்ப பொறுமையாக கொடுத்தாங்க. ஏன்னா அதை மாதிரி நான் வந்து இங்கே பெங்களூரை பார்த்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா ஒரு 2-3 கோவில் மட்டும் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன், சின்ன சின்ன கோவிலுங்க. ஆனால் பெரிய கோவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு மாதிரி ஜனங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பாருங்கள், ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் முன்னே போயிட்டு ஒரு ரைட் எடுத்தோம், அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொன்றும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அன்றைக்கி சண்டேங்கத்தால் ஹோமெல்லாம் வளர்த்துருந்தாங்க. அந்த ரூம் கூட பாருங்கள் இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் பகவானுக்கு உற்சவமூர்த்தியாக இருந்தார். உண்மையாக ரொம்ப அமைதியான ஒரு கோவில். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா பெங்களூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக வந்து போங்க. அப்படியே அவர் சூரிய பகவான தேவியை பார்த்து வந்து வைஷ்ணவி தாயார் இருந்தாங்க. அவங்களும் போய் கிட்ட அழகாக தரிசித்தேன். அப்புறம் விநாயகர் கோவிலும் இருந்துச்சு. அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்போது ஏன் எடுக்க முடியல தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலை. உண்மையாக ரொம்ப அமைதியான ஒரு கோவில். இந்த மாதிரி உங்களுக்கு விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இன்னும் நிறைய கோவில் போய்ட்டு பெங்களூரில் அந்த கோவிலை எடுத்து நான் இது பண்ணுறேன், எடுத்து போடுறேன். பாருங்கள் ரொம்ப அமைதியான ஒரு அழகான கோவில். இன்னொரு மினி விலாகில் பார்க்குறேன். பாய்.